தேற்றம் 5 நடுப்புள்ளி தேற்றம். நடுப்புள்ளி தேற்றம் என்ன சொல்ல வராங்கண்டா, யாதும் ஒரு முக்கோணி, இந்த ஏபிசி என்ற முக்கோணி, அதில் இரண்டு பக்கங்களின் நடுப்புள்ளி கூடாகன்னு சொல்ல போகல, ஏபி நடுப்புள்ளி எது? பி. ரைட். ஏசியோட நடுப்புள்ளி கியூ. அப்போ இரு பக்கங்களின் நடுப்புள்ளி கூடாக வரையப்படும் நேர்கோடானது மூன்றாம் பக்கத்திற்கு சமாந்தரமாகும். எப்படி? சமாந்தரமாகவும் மூன்றாம் பக்கத்தின் அரைவாசியாகும். அப்போ இங்கே என்னத்தை சொல்ல வராங்க? பிக்யூவை பற்றி சொல்ல வராங்க. அப்போ மூன்றாம் பக்கத்தின் அரைவாசி. ஆகவே நம்ம எப்படி எழுதலாம்? பிக்யூ சமன் 2 அரை பிசி. அல்லது எப்படி சொல்லலாம்? இதை இங்கிட்டு பெருக்கி விட்டு 2 பிக்யூ சமன் பிசி. ரைட். இதில் மறுதலை ஒன்று இருக்குது. மறுதலைன்னு சொல்லக்குள்ள என்னென்றா, யாதும் ஒரு முக்கோணியில் ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளி கூடாகவும் இப்போ ஏபின்னு சொல்கிற கூட நடுப்புள்ளி கூடாகவும் மற்றும் ஒரு பக்கத்துக்கு சமாந்தரமாகும். இப்படி என்னது? ஏபின்னு சொல்கிறது புள்ளி நடுப்புள்ளி கூடாகவும், இந்த பிசின்னு சொல்கிற அந்த பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் வரையப்படும் நேர்கோடானது மூன்றாம் பக்கத்தை இரு சமகூறிடும். என்ன மூன்றாம் பக்கம்? அப்போ இதை இப்போ தரவு தராயிலாட்டி இது 2 தரவு தந்திருந்தால் மூன்றாம் பக்கத்தை என்ன செய்யும்? இரு சமகூறிடும். ரைட். இவ்வளோ தான் தேற்றம் 5.